என்னடா ஃபார்மஸ்ல பக்கம் வந்திருக்கிற? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். போன வாரம் குடிக்க வாங்கின காசு கொடுக்க வக்கு இல்ல. என்னப்பா பிசினஸ்? அதாவது நம்ம கார்பரேட் எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க, ப்ரெஷர் ஆகி. அவனுக்குலாம் அடுத்த கம்பெனிக்கு எப்படி போறது, எப்படிலாம் வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்க போறேன். ஐயா, தேவையே இல்லாம போறது தேவாக மாதிரி இருக்கே. யார் பண்ணி நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். ஒட்டு கேட்டது ஏதோ ஒலிம்பிக்ல வின் பண்ண மாதிரி சொல்றான் பாத்தீங்களா? நீங்க எனக்கு கடவுள் மாதிரி சார். அதுக்காக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறியா? அது இல்லை சார், நான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி. இப்போ பார்க்குற வேலையை நான் வந்து ரிசைன் பண்ணணும் சார். அதுக்கு உன் டீம் லீடர் கிட்ட தான் கேட்கணும். அவர் கண்டுக்கவே மாட்டார் சார். சரி, மேனேஜர்கிட்ட கேளு. அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். ஏய் ஏய், என்ன கை நீட்டுற? 500 கொடுத்தல, எங்க கால் கூட சேர்க்கலாம். ஓகே தம்பி, இந்த இடம் ரொம்ப நாஸ்டியா இருக்கு அட்மாஸ்பியர். நீ வீக்கெண்ட் 6 மணிக்கு என் வீட்டுக்கு வாயேன், நான் அங்கேயே வச்சு உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன். வீக்கெண்டில் மட்டும் இல்லை சார், வீக் டேஸில் கூட என்னால் ஈவினிங்க்கு மேலே வெளியே வர முடியாது சார். ஏன்? நைட் ஷிஃப்ட் கண்ணு முழிச்சு வேலை பார்த்ததில்ல 5 மணிக்கு மேலே எனக்கு கண்ணே தெரியாது சார். சரி, இங்கே உட்காரு, ஆன்லைனில் பார்த்துடலாம். சாரி சார், என்னால் உட்காரெல்லாம் முடியாது. அது ஏன்? சிஸ்டமில் 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு பைல்ஸ் வந்துருச்சு சார். இப்போல்லாம் நான் ரொம்ப நின்றுட்டு தான் சார் வேலை பார்க்குறேன். சரி, குனிஞ்சு அந்த லேப்டாப் எடு, நம்ம பார்த்துக்கலாம். சாரி சார், கையை கீழே இறக்கி என்னால் லேப்டாப் எல்லாம் தூக்க முடியாது சார். அது ஏப்பா? காப்பி பேஸ்ட் மட்டுமே பண்ணி இந்த 2 கையும் தேஞ்சு போயிடுச்சு சார். பார்க்க ரொம்ப பாவமாக இருக்க. ஒரு டீயாவது சாப்பிட்றியா? சார், நான் டீ காஃபிலாம் சாப்பிட்றதில்ல சார். ஏன், யாரும் வாங்கி தர மாட்டாங்களா? அது இல்லை சார், வீட்டு சாப்பாடு சாப்பிடாம வெளியிலேயே அதிகமாக சாப்பிட்டதுனால சுகர் வந்துருச்சு சார். ஓ, சுகர் வேறு இருக்கா? மந்த்லி டார்கெட் ப்ரெஷரை முடிக்கணும்னு நினச்சதில் ரத்த கொதிப்பு வந்தப்ப சுகரும் வந்துருச்சு சார். ரத்த கொதிப்பு இருக்கா? கை வலி, கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் வந்தப்ப ரத்த கொதிப்பு சுகரும் வந்துருச்சு சார். அடா பாவி, ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி உடம்புக்குள்ள இவ்வளோ வியாதியா? சார், நீங்கள் ஏதோ பேசுகிறீங்கன்னு தெரியுது. எது பேசுகிறதா இருந்தாலும் இந்த சைடு வந்து பேசுங்க சார். அது ஏன்? ஆன்சைட்டில் கிளைண்ட் கூட கால் பேசி ஒரு பக்கத்து காது கேட்கவே மாட்டேங்குது சார். இப்போ நான் உனக்கு என்னதானா பண்ணணும்? ஒரு ஐடியா சார், ஒரே ஐடியா சார். இந்த ஐடியாவில் நான் பார்க்குற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் சாகர வரைக்கும் வேலை பார்க்கணும் சார். டேய் அண்ணே, இதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்து உனக்கு கண்ணு 2 அபிஞ்சு போச்சு. 12 மணி நேரம் உக்காந்துட்டுல வேலை பார்த்து பைல்ஸ் வந்து டிக்கி தேஞ்சு போச்சு. காப்பி பேஸ்ட் மட்டுமே பண்ணி கை தூக்க முடியாம எல்லாம் உலர்ந்து போச்சு. சுகர் வந்து உடம்பு கம்மியாயிடுச்சு. மொத்தத்துல பாடி பார்ட் எல்லாமே போயிடுச்சு. இதுல ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி ஆகி பெரிய கம்பெனி போய் நிறைய சம்பாதிக்கணுமா? எஸ் கரெ இந்தாடா. இது புது கம்பெனியோட ஆஃபர் லெட்டரா சார்? இல்லடா, நீ காலியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போற இன்சூரன்ஸ் அமௌண்ட் பத்திரம். ஐயா, பின்னடா கார்பரேட் எம்ப்ளாயா வேலை மட்டும் பார்த்து உடம்பு ஃபுல்லா வேலை செய்யாத உனக்கு எதுக்கா இன்னொரு வேலை? என்ன சாஞ்சிட்டான்? கார்பரேட் எம்ப்ளாயி ரெஸ்ட் இன் பீஸ்னு போஸ்டர் ஷேர் பண்ணுங்கடா.